பாட்ட படிச்சு ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இல்லன்னா இதுக்கும் பாட்டா? நீ போன தடவை வெஸ்ட் இண்டீஸ்க்கு பாடின, ஆனா இவங்களுக்கு பாடவே இல்லையே இங்கிலாந்துக்கு. இல்ல குவாலிஃபை ஆக போற டீமுக்கெல்லாம் பாட மாட்டேன். ஆனா வந்து ஓஹோ, சரி. நமக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தணும். எப்ப அஞ்சலி செலுத்துவீங்க? நீங்க என்ன இதெல்லாம் எவ்வளவு புத்திசாலி நீங்க. So, ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகாதுங்கிறியா செமிஃபைனலுக்கு? இல்ல தம்பி, அதை ஏன் வேற கேட்டு மனசை புண்படுத்துற? பாடிட்டுமா? சரி பாடு. தோல்வி நிலையென நினைத்தால் ஆஸ்திரேலியா ஆடாமை இருக்கலாமா? சைலன்ஸ் ஆக போவதை நினைத்தால் ஆஸ்திரேலியா ஆடாமை இருக்கலாமா? மரண அடி உண்டு இந்த வேர்ல்ட் கப்ல, அதை நினைத்து உருகலாமா? அப்படின்ற மாதிரி வித்தவுட் ஸ்டார்க், வித்தவுட் கமின்ஸ், வித்தவுட் ஜாஷ் ஹேசல்வுட். இன்னொன்னு சொல்றேன், ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு ஸ்டாண்ட் பை ஷான் அபட் இஸ் கோயிங் டு ஜாயின் த ஸ்குவாட். ஜாஷ் ஹேசல்வுட்டோட பார்ட்டிசிபேஷன் இஸ் ஒன்லி 20% இன் த வேர்ல்ட் கப். ரெண்டாவது, நிறைய சொன்னீங்க ஆடம் ஜாம்பான்னு, அவருக்கு கிராயின் இன்ஜுரி, இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட். மேத்யூ கூனமேன் இஸ் கோயிங் டு டேக் ஹிஸ் பிளேஸ். அவரோட வந்து கிரேட் 2 ஸ்ட்ரெயின் அவருக்கு கிராயின்ல. there is a good chance he might be completely ruled out of the World Cup. He is not going to start the first 2 matches. இந்த கிராயின் அண்ட் அடக்டர் ஸ்ட்ரெயினுங்கிறது ஸ்பின்னருக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம். எனக்கு நான் ஐ ஹவ் கான் த்ரூ தட். லாங் ஸ்பெல்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். கிரேட் 2ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. வித்தின் அ வீக் ஆர் 2 he can be back to bowling. In fact, first week அப்புறமே you will start feeling better. நான் கிராயின் கிரேட் 1 டயரோட 5K எல்லாம் ஓடி இருக்கேன். So it's not that very difficult. ஆனா நீ கொஞ்சம் ஸ்லோவா ரேஷன் பண்ணி ஓடணும். கிரேட் 3 அப்படின்னா தான் I would be seriously concerned. Grade 2, by the end of first week he'll be okay. By the end of 10 days, 14 days, he can be back to bowling. கொஞ்சம் அது இதுவா இருக்கும், பட் ரெகுலரா ரீஆப் பண்ணிட்டே இருக்கணும்.